ஹர்திக் பாண்டியாவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரு நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே பை திஸ் டைம் தெரிஞ்சிருக்கும். சமந்தா, நாகா சைத்தன்யா, ஆமிர் கான், பிரபுதேவா, ரித்திக் ரோஷன், கமல் ஹாசன், தனுஷ், ஷிகர் தவான், தீபேந்தர் கோயல், அமலா பால், ஹர்திக் பாண்டியா கடைசியிலே இப்போ இந்த லிஸ்ட்டில். ஒவ்வொருத்தங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிறப்பவுமே இந்தியன் சொசைட்டி ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருக்குது. ஐயோ டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணுறோம்ல. இந்த டிவோர்ஸ்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹர்திக் பாண்டியாவோட டிவோர்ஸை பற்றின ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்றேன். பிகாஸ் இட்ஸ் அ பப்ளிக் நியூஸ். அதில் ஹர்திக் பாண்டியா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் மேக் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 4 years ஆஃப் பீயிங் டுகெதர், நானும் நட்டாஷாவும் 4 வருஷமாக கல்யாணம் பண்ணி ஒன்றா இருந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா டிசைட் பண்ண ஒரு விஷயம் இப்போ பிரிஞ்சிடலாங்கிறது. இது எங்களுக்கு ரொம்ப டஃப்பான டெசிஷன். ஏன்னா நாங்கள் 2 பேரையும் மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அண்ட் 2 பேருமே சந்தோஷம் கொடுத்துருக்கோம். ஒன்றா ஒரு ஃபேமிலியே உருவாக்கி இருக்கோம். எங்களுக்கு இது ஒரு டஃப்பான டெசிஷன் தான். எங்களுக்கு அகஸ்தியா அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்களோட பையனோட ஃபோட்டோஸ்மே ரொம்ப காமனாக போடுவாங்க. அகஸ்தியா எங்கள் 2 பேரோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு புள்ளியாக தான் இன்னமும் அகஸ்தியா இருந்துட்டு இருக்காங்க. அந்த அகஸ்தியாங்கிற பையன், எங்களோட பையனை நாங்கள் 2 பேரும் கோ பேரண்ட் பண்ணுவோம். இந்த நேரத்தில் நான் ஒரு சின்சியர் ரெக்வெஸ்ட்டாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் கேட்குறேன். அண்ட் இந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன் அண்ட் ஒரு ப்ரைவசி வேணுங்கிறதுனால அது எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே அண்டர்சைன்டு ஹர்திக் அண்ட் நட்டாஷா அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இந்த போஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மீடியா ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட லோக்கல் மீம் பேஜாக இருக்கட்டும், எல்லாருமே இருந்துக்கிட்டு அது எப்படி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவும் நட்டாஷாவும் பயங்கர சோகத்தில் இருக்கிற மாதிரி, அவங்க வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமே இல்லாத மாதிரி, அதை ரொம்ப டேபு பண்ணி அதாவது தீண்டத்தகாத ஒரு விஷயமா, தொடக்கூடாத ஒரு விஷயம் அளவுக்கு பில்டப் கொடுத்து கல்யாணத்தை ரொம்ப அதிகமாக புனிதப்படுத்தி வச்சிடுறோம். டிவோர்ஸை ரொம்ப தள்ளியும் வச்சிடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் ஆக போகுதுன்னா, உங்கள் வீட்டில் யாருக்காவது டிவோர்ஸ் ஆக போகுதுன்னா, ஆர் டிவோர்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டிலே உங்களோட லைஃப்லேயே அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஹூஎவர் யூ ஆர், இந்த வீடியோ உங்களுக்கு ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு இந்தியன் சொசைட்டிக்கான ஒரு வீடியோ. இது ஒரு ரேண்ட் வீடியோன்னு கூட வச்சுக்கலாம். ரேண்ட்னா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால நான் பற்றி புலம்ப போகிறேன். இந்த வீடியோ ஒரு புலம்பல்னு கூட வச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியா உலகத்திலேயே லீஸ்ட் டிவோர்ஸ் ரேட் இருக்கக்கூடிய கண்ட்ரி. உலகத்தில் இருக்கிறதுல அதிகமாக டிவோர்ஸ் பண்ணக்கூடிய மக்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க, பர்சன்டேஜ் வைஸ். ஆனால் இது எந்த விதத்துலையும் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா அப்போ இவ்வளோ பேர் தான் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் 1% நம்ம தான் இந்தியாவில் டிவோர்ஸே பண்ணுறாங்க. நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 45% டிவோர்ஸ் பண்ணுறாங்க. லக்சம்பர்கில் பார்த்தீங்கன்னா 87% டிவோர்ஸ் பண்ணுறாங்க. 87% டிவோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யாவில் அகைன் 40%க்கு மேலே இருக்காங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக 2ல் ஒரு மேரேஜ் டிவோர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கிறப்போ, இந்தியாவில் 100ல் ஒரு மேரேஜ் தான் டிவோர்ஸ் ஆகுங்கிற ஒரு நம்பர் பார்த்து நம்ம ஒரு சைடு பெருமைப்படுறதா, இல்லை இன்னொரு சைடு அந்த மீதி இருக்கிற 99% மேரேஜஸும் அப்போ ஹாப்பியாக இருக்காங்களா கேள்வி கேட்டால் நம்ம மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுப்போம்? ஏன்னா இதுவுமே நான் டைரெக்டாக எங்கேயோ போய் தேட வேணாம், நம்மளோட வீட்டுக்குள்ளேயே வருவோம். நம்மளோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா கப்புளுமே பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத நம்மளால் ஒத்துக்க முடியுமா? எத்தனை பேர் வேறு வழி இல்லாமல் பிடிக்காத கல்யாணத்தில் இருக்காங்கிறத நீங்கள் எங்கேயோ பக்கத்து வீட்டுக்காரனையோ சோஷியல் மீடியாவில் ஃபேமஸாக இருக்கிறவனையோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஃபேமிலியில் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப்பில் இருக்காங்க, எத்தனை பேர் அன்ஹாப்பி மேரிட் லைஃப்பில் இருக்காங்கிற கேள்வி தான் முக்கியமான கேள்வி. கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான், சொசைட்டியில் ஸ்டெபிலிட்டி வேணும்னு. அப்போ அந்த கல்யாணத்திலே ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறது எவ்வளவு நல்ல விஷயம். நம்ம ஊரில் அதே மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையை நான் இதை நான் அப்பா அம்மா கிட்ட இருக்கிற பிரச்சனைலாம் நான் போகலை, நான் நம்ம பசங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையவே நான் சொல்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃப்ரெண்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம். இப்போ அந்த கூட இருக்கிற பார்ட்னர் இருக்காங்களா, அதுவும் ஒரு பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம். அவங்க பயங்கர அப்யூசிவாக இருக்காங்கன்னா அது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குதுனாலும், அவங்க ஒரு ஃபிசிக்கலாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலை, அது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா, இல்லை ஒரு கொரட்டை விடுற பிரச்சனையாக கூட இருக்கட்டுமே. நம்மளுக்கு கொரட்டை விடுறது சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் டெய்லி கூட தூங்கணுங்கிறவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை கன்சிஸ்டன்டா இருக்குது, ஒரு சின்ன ஹேபிட்டா இருக்கும், அது அநாயகமா இருக்கும், அதுக்காக எல்லாம் கூட பிரேக்கப் பண்ணுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தங்க பிரேக்கப் பண்றாங்கன்னா அதை நம்ம ஊர்ல இருக்கிற சினிமா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணும். நீங்க சினிமா பாத்தீங்கன்னா அதை வச்சு ஹீரோ பாட்டு போட்டு சரக்க போட்டு நான் இனிமே மாசா இருப்பேன், நானும் பின்னாடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா மாறுவாரு. பொண்ணுங்களும் பிரேக்கப்க்கு அப்புறம் பயங்கரமா மாஸ் ஆயிடுவாங்க, இல்ல ஒரு வேற லெவல்ல அவங்களே ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னிக்குள்ள என்டர் ஆகி பெரிய ஆள் ஆவாங்க. ஆனா நம்ம சினிமாவே பாத்தீங்கன்னா கூட ஹீரோ
ஹீரோ ஹீரோயினுக்கும் படம் ஃபுல்லா பிரச்சனை இருந்தாலும் கடைசியில் ஒன்று தான் சேரணும். அது வந்து எழுதப்படாத ஒரு சட்டம். அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க பிரிஞ்சு சந்தோஷமா இருக்காங்க, 2 பேரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டாங்க, 2 பேரும் இன்னும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம சினிமால காமிக்கிறதே கிடையாது. சினிமா வந்து வாழ்க்கையோட ரிஃப்ளெக்ஷனா இல்ல சினிமாவை பார்க்கறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கான்னு தெரியல. ரியல் லைஃப்லயுமே இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயங்கர டாபுவா வச்சிடறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்குல்ல, ஓகே இது உனக்கு செட் ஆகலையா அப்போ விட்டு வந்துரு மச்சான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ். இல்ல அந்த பொண்ணோ பையனோ டாக்ஸிக்கா இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா மச்சான் அவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்கிறத நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நம்ம கொடுக்குற அட்வைஸ். அப்போ அதே தானே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இருக்கும். ஆனா அதே பசங்க ஒரு 30 வயசோ 25 வயசுக்கு அப்புறம் இருக்கிறப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ செட் ஆகலைன்னா அவங்க 2 பேரும் வந்து ஓகே பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு சொல்ல விடுறது கிடையாது. அதை முடிஞ்ச அளவுக்கு இல்லை சேர்த்து வைக்கணும், ஒட்டி வைக்கணுங்கிற அதே பசங்க அந்த முயற்சியில் இறங்குவாங்க. அவங்களை ஒட்டி வைக்கிற முயற்சியில் இறங்குறது தப்பு கிடையாது. ஆனால் அதில் இருக்கிற ஒருத்தங்க வந்து எனக்கு சஃபகேட்டிங்காக இருக்குது, என்னால் இதில் இருந்தால் மூச்சு விட கூட முடியலை, எனக்கு இந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறப்போ கவுன்சிலிங் எல்லாத்தையும் மீறி அவங்க அதை இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணுறது, இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எண்ட் பண்ணுறது தான் எனக்கு சரியான விஷயம்னு நினைக்கிறப்போ அவங்கள அதை பண்ண விடுறதான சரியான விஷயமா இருக்கும். ஆனால் நம்ம அதை பண்ண விடாமல் இருக்கோங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஊரில் ஏன் டிவோர்ஸை நார்மலைஸ் பண்ண மாட்டேங்கிறோங்கிற ஒரு கேள்வியுமே நான் யோசிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஊர்ல ஒரு சைக்கிள் இருக்குது, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது லவ் மேரேஜா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. என் 2 கேஸையுமே நான் சொல்றேன். ஏன்னா அப்புறம் லவ் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்றது இன்னும் ஒரு பெரிய தீண்டத்தகாத விஷயமா பார்த்துட்டு இருப்பாங்க. எனிவே கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடக்குது, லவ்வோ அரேஞ்ச் மேரேஜோ கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஸ்டார்டிங்ல ஒரு 1 இயர்க்குள்ள ஏதாவது பிரச்சனை மோஸ்டா டிவோர்ஸ் ஆகிற கேசஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சுனால் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, ஆர் வீட்டில் வந்து அந்த அவங்களுக்குள்ளே இந்த டெசிஷன் எடுப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, 1 வருஷம் தானே ஆச்சு, இன்னும் 2-3 வருஷம் டைம் கொடுத்து பாருங்க. சரி ஓகே 2-3 வருஷம் டைம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா, சரி 2-3 வருஷம் தானே நீங்கள் டைம் கொடுத்தீங்க, இப்போ அந்த குழந்தைக்காக நீங்கள் வாழ்ந்தாதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குழந்தை மேலே பள்ளியை தூக்கி போட்டுருவாங்க. ஹிந்தியில் ஒரு கோட்டே இருக்குது, ஷாதிமே ப்ராப்ளம் பச்சா கர்லோ அப்படின்னு. கல்யாணத்தில் பிரச்சனையா, குழந்தை பெற்றுக்கோங்க. என் குழந்தை வந்து அப்போ அது ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் வளர வாய்ப்பு இருக்குது. அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, ஆர் அப்பா அம்மா வந்து ஓகே எனக்கு இந்த ஒரு குழந்தை இருக்குது அதுக்கான வாழ்றேன்னு வாழ்வாங்களே தவிர அவங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. இல்லை கல்யாணம் அப்படிங்கிறது வந்து லவ்வோட ஒரு சிம்பிள் தான். இல்லை கல்யாணங்கிறது வந்து ஒரு சொசைட்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ இருக்குது. 2ல எந்த கேஸ்லையுமே ஹாப்பினஸ் இல்லைன்னா அதோட பாயிண்ட் என்ன? நான் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தேன். அந்த ஆர்டிக்கிள் வந்து என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா, அன்ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் த காஸ்ட் இந்தியன் விமன் பே ஃபார் அவர் லோவஸ்ட் டிவோர்ஸ் ரேட். உலகத்திலே லோவஸ்ட் டிவோர்ஸ் ரேட் இந்தியாவில் இருக்கிறதுக்காக பெண்கள் வந்து எவ்வளோ வாழ்க்கையில் இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். ஜென்ரலாக கல்யாணம்னாலே வந்து ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்னு சொல்லி படத்தை முடிப்பாங்கல்ல. ஆனால் அந்த கல்யாணம் பிடிக்கலன்னா அன்ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் தானே சாகுற வரைக்கும். நம்ம சொசைட்டியில் ஒரு பையனுக்கு வந்து நீ என்னானாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, ஒரு பையனுக்கு என்னானாலும் நீ எடுத்து கொடுத்துப்போ, அந்த பையனோட வழியிலேயே நடந்து போங்கிறது வந்து நம்ம ஆதி காலத்தில் சதி சிஸ்டம் இருந்துச்சு. ஒரு பையன் இறந்து போனான்னா அந்த பொண்ணையும் சேர்த்து எரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சில இடத்துல மொட்டை அடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணுங்களையும் வந்து அதுக்கப்புறம் எவனையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அதை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கும். அந்த ஆர்டிக்கிளில் 4 ரீசன் மெயினாக சொல்கிறாங்க ஏன் டிவோர்ஸ் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்குது, ஏன் அது இன்னமும் நார்மல் ஆக மாட்டேங்குது. நம்ம ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாட்டி வரைக்கும் வந்து இன்னைக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணி யூடியூப் வீடியோ பார்க்குற நிலைமைக்கு நம்ம கண்ட்ரி மாறினாலும் டிவோர்ஸ் மட்டும் ஏன் வந்து ஒரு பயங்கர தூரத்திலிருந்து பார்க்கப்பட்டு இருக்குங்கிறதுக்கு 4 ரீசன் வந்து இந்த ஆர்டிகிள் என்னால வாசிக்க முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் ஃபேட் இந்தியன் வெட்டிங். கல்யாணத்தை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத சைஸ்க்கு முதல்ல பண்ணி வச்சிடுறது. ஓகேவா, ஊர் ஃபுல்லா சொல்லி அது பெரிய தப்பு கிடையாது. ஆனா அளவுக்கு அதிகமாக அதை செலிப்ரேட் பண்றப்போ அதுல ஏதாவது பிரச்சனை வர்றப்போ ஐயோ இவ்வளோ பெரிய செலவு பண்ணி பண்ண கல்யாணம் ஆச்சேன்னு செலவுக்கு நம்ம அது பிசினஸ் டீலா பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அனந்த் அம்பானி வாழ்க்கையில் என்னைக்காவது டிவோர்ஸை பற்றி நினைக்க முடியுமா? நீங்கள் நம்ம ஊர் சொசைட்டி எப்படி அவங்கள பார்க்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். உங்கள் அப்பா எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாரு, அதுக்கு அந்த பையன் என்னப்பா பண்ணுவான்? அந்த பையனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும் இல்லைங்கிறது அந்த பையனோட கையில் இருக்குது. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. அது என்னைக்குனாலும் இருக்கலாம், என்னைக்குனாலும் இல்லாமல் போகலாம். கரெக்டாக 2 பேரும் மியூச்சுவலாக அவங்களோட வாழ்க்கையில் இல்லை தனியாக போகிறது தான் பெட்டர்னு நினச்சாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு இல்லாத அக்கறை நம்மளுக்கு எப்படி வரும்? நம்ம வெளியே அந்த அட்வைஸ் தானே பண்ணிருக்கோம். அவங்க அதை எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு தானே ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. எனிவே 2வது மிகப்பெரிய ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவோர்ஸை பெருசாக பார்க்குறதுக்கு ஃபேமிலி அண்ட் சோஷியல் ரீசன்ஸ். நம்ம ஊரில் வந்து சுற்றி இருக்கிற குடும்பம் சொசைட்டி எல்லாமே வந்து கல்யாணத்தில் நம்ம பிரேக்கப் பண்ணுறப்ப அது 2 பேருக்கு நடுவில் இருக்கிற விஷயமா இருக்குது. ஆனால் கல்யாணங்கிறது 2 குடும்பமாக மாறிடுது. 2 குடும்பம் மட்டும் இல்லை, 2 குடும்பத்துக்குள்ள பல பிரான்ச் குடும்பங்கள் வேற இருக்குது. மியூச்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் மியூச்சுவல் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, சொசைட்டியாக ஆஃபீஸில் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரெஷருக்காகவே நிறைய பேர் வந்து அந்த புழுக்கத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு போயிடுறாங்கன்னு 2வது ரீசன் சொல்கிறாங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து போகிறதுக்கு இடம் கிடையாது. யதார்த்தம் இதுதான். ஒரு பையன் வந்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு வெளியே போய் எங்கனாலும் ஆளலாம் என்னனாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு பொண்ணு அதே பண்ணிட்டு கிளம்பி போனான்னா அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்களே அந்த பொண்ணை வந்து, அதாவது அந்த பொண்ணை வளர்த்த அப்பா அம்மாவே வந்து இல்லை இது அட்வைசபிள் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் விமன் டு நாட் ஹேவ் எனிவேர் டு கோங்கிறது 3rd மேஜர் ரீசனாக வைக்கிறாங்க. அண்ட் 4வது வந்து ஷாதி மே ப்ராப்ளம் பச்சா கர்லோ.
குழந்தைய பெற்றுக்க வச்சிடுறது, அப்புறம் குழந்தை பெற்றதுக்கப்புறம் அப்பா அம்மா 2 பேருமே கில்ட் ட்ரிப்லேயே வந்து கடைசியில் குழந்தைய வளர்க்குறதுக்காகவே ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 4 மேஜர் ரீசன் இந்தியாவில் வந்து டிவோர்ஸ் இவ்வளோ பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ என்னதான் அதை சொல்ல வர, நீ வந்து எல்லாரும் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்றியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வாழ்க்கையில் எல்லாருமே கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி நினச்சி கல்யாணம் பண்ணுறவங்க வாழ முடியலை, பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறப்போ அவங்கள பிரியக்கூடாதுன்னு இதே ரூமுக்குள்ளே தான் இருக்கணும்னு அடைச்சி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குங்கிறது தான் என்னோட ஒரே கொஸ்டின். அண்ட் டிவோர்ஸ் வந்து அவ்வளோ மோசமான விஷயம் இல்லை. கப்பிள் கோல்ஸ்னு சொல்லிட்டு இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மேரிட் கப்பிள் எல்லாத்தையும் நம்ம சோஷியல் மீடியாலெல்லாம் போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கோம். கரெக்டாக ஆக்சுவலாக ஆமிர் கான் அண்ட் கிரண் யோசிச்சு பாருங்களேன். அவங்க 2 பேருமே கல்யாணமாக இருந்துச்சு, ரொம்ப வருஷம் கல்யாணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் கிரண் வந்து எடுக்கிற ஒரு படம் லப்பட்டா லேடிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கும், நீங்க போய் பாருங்க, சூப்பர் படம். அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆமிர் கான் தான். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சரி, டிவோர்ஸ்னா பிரியறதுங்கிறதே வந்து எனக்கு இந்த கப்பில பாக்குறப்ப கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க டிவோர்ஸ்ங்கிறது வந்து அந்த மேரேஜ் கான்ட்ராக்டா முடிச்சுக்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத கண்டினியூ பண்ணலாம். கரெக்டா, அவங்க 2 பேரும் வைஃப் வந்து எக்ஸ் வைஃப் வந்து டைரக்ட் பண்றாங்க, எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ற இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் த இயரா எனக்கு மாறி இருக்குது. நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்கலன்னா போய் பாருங்க, இட்ஸ் a குட் மூவி. அடுத்து நீங்க இப்போ நம்ம ஊருக்கு வாங்க. ஓகே, என்ன நார்த் இந்தியாவை தான் எக்ஸாம்பிள் எடுப்பேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊருக்கு வாங்க. சரத்குமார் அவர்கள், ராதிகா சரத்குமார் அவங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டோரி ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். சச் அ ப்ராக்ரெசிவ் கப்புள். அவங்களோட மகளோட கல்யாணம், வரலட்சுமி சரத்குமார் அவங்களோட கல்யாணத்துக்கு வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லா அப்பா அம்மாவுமே ஒன்னா சேர்ந்து ஒரு மகளோட கல்யாணத்துக்கு பண்ணி வைக்கிறாங்கன்னு இருக்குல்ல. இதை விட ப்ராக்ரெசிவா நம்ம நார்த் இந்தியாவில் போய் தேடினா கூட ஆள் கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஊர்லயே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் கோ பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்னமும் நம்ம ஊர்ல ஒரு புது கான்செப்டா இருக்குது. டிவோர்ஸ் ஆயிடுச்சுனாலே வந்து ஒன்னு குழந்தை வந்து அப்பா கிட்ட தான் இருக்கணும், இல்லை அம்மா கிட்ட தான் இருக்கணுங்கிறது வந்து ஒரு பொய்யான நம்பிக்கை. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறப்போ குழந்தைய 2 பேருமே வளர்க்கலாம். அதுக்கு பேர் தான் கோ பேரண்டிங். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ப்ரீனப் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிறது. அந்த ஒரு கான்செப்ட் வந்து இன்னும் இந்தியால டேபுவா பார்க்கப்பட்டு இருக்குது. இந்தியால அது செல்லவே செல்லாது. பட் அதெல்லாம் நம்ம ஊருக்குள்ள கொண்டு வர வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் இருக்கிறதுலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க, நான், நம்மள மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில இருக்கிற ஒரு முக்கியமான கோல் நல்ல பணக்காரன் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணுங்கிறது தான். கரெக்டா? அப்போ அவங்க பண்ணுற வாழ்க்கையில் இருக்கிற நிறைய விஷயங்களை நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நம்மளும் ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். அவங்க நல்லா ஹசில் பண்ணுறாங்களா, நிறைய வேலை பார்க்குறாங்களா, நம்மளும் வேலை பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய பண்ணுறோம். கரெக்டாக, அவங்க ட்ரெஸ் எவ்வளோ ஆஸ்பிரேஷனலாக போடுறாங்க, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். இதெல்லாம் யோசிக்கிறப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், பணக்கார குடும்பங்கள் வந்து டிவோர்ஸை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு கிராமத்தில் நல்ல பணக்கார பண்ணையார் ஒருத்தர் இருந்தாருன்னா, அவர் குடும்பத்தில் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான்னா அப்படியே கூப்பிட்டு வந்து திருப்பி வந்து வச்சிருவாரு. திருப்பி கூட வந்துடாதான்னு சொல்லி அவனை மிரட்டி விட்டுருவாரு. கரெக்டாக அந்த பொண்ணுக்கு இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா அதே கிராமத்துல அந்த குடும்பத்திலே வேலை பார்க்குற இன்னொரு ஒரு பொண்ணுக்கு வந்து இதே சிச்சுவேஷன், போன இடத்துல கல்யாணம் பண்ண இடத்துல அடிச்சு வச்சுட்டாங்கன்னா அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்ல. அப்ப அந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ அதை தானே நம்மளும் பிராக்டிஸ் பண்ணோம். என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஐ மீன் ஒரு ப்ராப்பர் லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஆர் ஒரு மேரிட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், வாட் எவர் ரிலேஷன்ஷிப் இட் இஸ், அந்த ஷிப் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு தியேட்டர்ல படம் பார்க்குற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாலியா ஃபுல்லா பார்த்து முடிக்க போறீங்க. ஹாப்பி சென்டிங். ஒருவேளை உங்களுக்கு படம் பிடிக்கலைன்னா புலம்பிக்கிட்டே படத்தை முழுசா பார்க்கறதுக்கு பதிலாக வெளியே வந்து கவுண்டர்ல அடுத்த டிக்கெட்டை வாங்கிட்டு அடுத்த படத்துக்கு போய் நீங்க உட்காந்துடலாம். ஆனா இந்த படத்தை தான் பார்ப்பேன், ஆனா இந்த படம் பிடிக்கலன்னு சொன்னா லாஸ்ட் நம்மளுக்கு தான். படம் ஒன் பாட்டு ஓடிட்டே இருக்கும், அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு தான் தேவையில்லாம டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். ஏன் இதை பார்த்துட்டு இருக்கோன்னே தெரியாம உள்ளுக்குள்ள பார்த்துட்டு இருப்போம், வெளியே வந்து புலம்பிக்கிட்டே இருப்போம். ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம செட் ஆகுதான்னு பார்க்கணும். அது நம்மளுக்கு செட் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இல்லை இது செட் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு. அப்படி எந்த வழியுமே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா அதை லெட் இட் கோ. அதை போட்டு நம்ம பிடிச்சி வைக்கிறதுனால, ஒரு முள் செடியை நம்ம பிடிச்சி வைக்கிறதுனால நம்ம கை கீரை தான் போகுது. கரெக்டாக? இதை நான் ஒரு பெரிய வைரமுத்து மாதிரி கவிதை சொல்லணுங்கிறதுக்கு இல்லை, பட் யதார்த்தம் அதுதான். ஒரு முள் செடியை பிடிச்சி வச்சோம்னா கை கீரை தான் செய்யும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போயும் அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கணும். உலகத்தில் பாதி பாப்புலேஷன் பசங்க தான், பாதி பாப்புலேஷன் பொண்ணுங்க தான். கோடிக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான ஆண்கள் இருக்காங்க. யாருக்குமே வந்து இவங்க ஒருத்தங்க தான் வாழ்க்கையிலன்னு எந்த கணக்கும் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப சஃபகேட்டிங்காக ஒன்று இருந்துச்சுன்னா, சொசைட்டியாக நம்ம இந்த தப்பெல்லாம் தவிர்க்கிறப்போ அவங்க பீப்புள் வில் லெட் இட் கோ. அண்ட் அவங்களுக்கு சரியான பார்ட்னர் அமையலாம். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக? தோனியே ஃபர்ஸ்ட் பால் ரன் அவுட் தான் ஆனாரு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரன் அவுட் ஆனாரு. லைஃப்ல வந்து நம்ம செகண்ட் சான்சஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் சான்ஸை ஓவர் க்ளோரிஃபை பண்ண வேணாம். லெட்ஸ் அக்செப்ட் டிவோர்ஸ் ஜஸ்ட் லைக் வி அக்செப்ட் மேரேஜஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். எந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். எந்த ஃபேமிலியில் இந்த வீடியோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன். லவ் யூ ஆல். டேக் கேர். நாளைக்கு நான் என்ன டாபிக் பேசணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. டேக் கேர்.
சியர்ஸ் எம்ஜிஸ். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பட்டன் கீழே இருக்கும், லிங்க் கீழே இருக்கும், கமெண்ட்டில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பை பாய்.